introduce Talent South to the press and the media. It's very magnanimous of you to give us this platform. எல்லோருக்கும் வணக்கம். Talent South அப்படிங்கிற இந்த கம்பெனியை நாங்கள் ஒரு 6 months முன்னாடி ஆரம்பித்தோம். இது வரைக்கும் எல்லாமே NGO ஈவெண்ட்ஸ் தான் பண்ணோம். பிகாஸ் பணம் எதிர்பார்க்கறத விட ஆத்ம திருப்தி சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் கவுன்சிலுக்கு ஒன்று பண்ணோம், கொல்லப்பூடி ஃபவுண்டேஷனுக்கு இன்னொன்று பண்ணோம். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஈவெண்ட் த டேலண்ட் சவுத் இஸ் கெட்டிங் இன்வால்வ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் எப்படி நான் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரும் பிரமாதமான டான்சர்ஸ். தே ஆர் ஜஸ்ட் வெரி வெரி வெல் நோன் டான்சர்ஸ். யாரோ எங்கிட்ட கேட்டாங்க, ஐ மீன் ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னப்போ நான் சொன்னேன், மை கிராண்ட் ஃபாதர் டி ஸ்ரீனிவாசன், when he built a house, as an architect I want to tell you, before he built the main house, stage தான் first கட்டினாரு எங்க ஊர்ல. So all the performers from Chennai and South India எங்க ஊர்ல பரமக்குடிக்கு வந்து பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாரும் MS சுப்புலட்சுமில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. ஸோ ஒரு பெரிய ரசிகர்னா அவர் தான். ஸோ அவரோட குழந்தைகளும் வந்து இந்த மீடியாவில் வரணும் அப்படின்ட்டு அவரோட முதல் பெண்ணான நளினிக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஷி வாஸ் அ டான்சர் இந்த 60s. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்ஸ்க்கு போனாங்க. திரும்பி வந்து இப்போ பாம்பேல ஷி இஸ் அ டான்சர். த யங்கஸ்ட் பிரதர் இஸ் சன் இஸ் கமல்ஹாசன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். 5 வயசுலேயே அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு சைல்டு ஆர்டிஸ்டா. கிட்டத்தட்ட 9 வயசு வரைக்கும் he was a child artist, but when he acted as a hero he was 19 years. In those years what he did was he learned Bharatanatyam, Kuchipudi and Kathak. And he had a dance group called Kamal's Dance Group. And எல்லா ஊருக்கு போய் டான்ஸ் பண்ணும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டைம் வேணும். அந்த டயத்தில் யாராவது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ 6 வயசு 7 வயசு இருக்கும், என்ன ஸ்டேஜில் ஏற்றி விட்டு டான்ஸ் ஆட வச்சாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ லேர்ன் டான்ஸ். 6, 7 I didn't know anything about dance. Nataraj master, Kamal's master taught me one song. That is the first time I went on stage. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் ஸ்டேஜுக்கு. நடுவில் KG சரசா கிட்ட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன் நான். பட் பிகாஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ டென்ட் கண்டினியூ அட் ஆல். இப்போ வந்து தைரியமாக நான் ஏன் இங்கே வரேன் அப்படின்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் த மீடியாவில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல டான்சர்ஸ்க்கு கூட ஒரு சேர்ல உட்கார்ற ஒரு பெருமை, ஒரு தகுதி எனக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி when it comes to dance I'm nothing compared to them. Their dedication, their sincerity அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கோபிகா சொன்ன மாதிரி கிருத்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஹஸ்பண்ட் சுமந்தும் மணியும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ்னா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் எங்க வீடே அவங்க தான், சுமந்த் தான் கட்டினார். நாங்கள் இருக்கிற இடமே அவங்க ஹஸ்பண்ட் சுமந்த் கட்டின வீடு தான். ஸோ இனிமே கூட நாங்கள் அவங்களுக்கு நெய்பர்ஸாக தான் போக போகிறோம் பெசன் நகரில் அவங்க வீட்டுக்கு ஃபியூச்சரில். ஸோ அவ்வளோ க்ளோஸ் நாங்கள். அவங்க டான்ஸர்னு தெரியும், பட் இருக்கிற டைம்ல அது டான்ஸ் பத்தி ரொம்ப பேசினது இல்லை. லைக் ஹவ் என்னோட ப்ரொஃபஷன் பத்தி பேச மாட்டோமோ அது மாதிரி அவங்க ப்ரொஃபஷன் பத்தியும் ஜாஸ்தி பேசினது இல்லை, ஹாபிஸ் பத்தியும் பேசினது இல்லை. கோபிகா அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, she said that we met and we talked about how to make Abhinaya, the acting performance more interesting. I said I'll collaborate with you அப்படின்னு சொன்னேன். I still remember the day she called me. It was மார்ச்ல தான் ஃபோன் பண்ணாங்க. This year March, இந்த வருஷம் மார்ச் ஃபோன் பண்ணி, I was going to Italy to judge the best building built by a woman architect. என்ன கோயின்சிடன்ஸ் பாருங்க. ஒரு ஆர்கிடெக்ட் பெஸ்ட் உமன் ஆர்கிடெக்டா ஜட்ஜ் பண்ற ஜூரியில நான் இருந்தேன். அபவுட் 8 மெம்பர்ஸ்ல ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கரெக்டா ஃபிளைட் ஏறும்போது கோபிகா ஃபோன் பண்ணி, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, 3 ordinary women who become divine. ஆண்டாள், கண்ணகி அண்ட் வாசவி தேவதானோட 3 எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ். உடனே எனக்கு என்ன ஆச்சு தெரியல. சில சமயம் வந்து வேற வழி இல்லாம எஸ் சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி ஃபிளைட் கிளம்புறது, ஓகே கோபிகா வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் ஃபிளைட்ல. ஏறி அந்த 8 மணி நேரம் ஃபிளைட்ல நம்ம என்ன பண்ண போறோம், வாட் ஆம் ஐ கோயிங் டு டு அப்படின்னு தோணுச்சு. பட் லுக் அட் தி கோஇன்சிடென்ஸ். ஒரு ஆர்கிடெக்சர் பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் போயிருக்கேன். ஒரு டான்சர், அவங்க 2 பேரும் போயிடுவே நான் வந்து கொலாபரேட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ட். கொடைக்கானல்ல எங்க வீடு ஒன்று இருக்கு. அங்க நான் வந்து போய் அந்த வீட்டெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு போகும்போது இங்க அவங்க ஒரு வீடு கட்டணும்னு வந்திருந்தாங்க. அப்போ அந்த லேக்கை சுத்தி சுத்தி நாங்க நடந்து எப்படி பண்ணலாம் அப்படின்போம். வந்து மேடம் கிட்ட சொல்லுவோம், இவங்க தான் பாஸ். ஸோ ஒரு 10 ஐடியா சொன்னா இல்லை 2 ஐடியா ஓகேன்பாங்க, மற்றதெல்லாம் நல்லா இருக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இனிஷியேட் பண்ணது, கோபிகா தான் இனிஷியேட் பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ நானும் ஸ்டேஜ்ல வரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்தது. கலா மாஸ்டரை வச்சு ஒரு குட்டியா ஒரு டான்ஸ், அது டான்ஸ் கொரியோகிராஃபின்னு கூட சொல்ல முடியாது, டான்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸா பண்றேன். ஸோ அவங்களோட சேர்ந்து விஷுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு, நெரேட்டிவ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு, அதுல இருக்கிற கதை வந்து மக்களை போய் சேர்றதுக்கு சுவாரஸ்யமா, அவங்க சொன்ன மாதிரி சுவாரஸ்யமா அந்த 2 மணி நேரம் பார்க்கறதுக்கான ஒரு பிரயத்தனம் அப்படின்றது தான், ஒரு முயற்சி தான் வந்து அந்தரம்.
எல்லாமே நல்லா everything is falling into place. The dancers-ஓட sincerity பார்க்கும்போது I also feel I should also put equal effort அப்படின்னு. ஸோ அதனால வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு I've been sitting with them doing it. ஸோ ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும். கன்னி முயற்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கன்னி முயற்சி. ஸோ எல்லா லேடிஸாக இருக்கிறதுனால women oriented-ஆ இருக்கும். பட் இட் வில் பி எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 4 ஸ்டேட்லேயே நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அந்த 4 லாங்குவேஜும் எனக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய கல்ச்சரும் நல்லா தெரியும். அதனாலையும் நான் ஸ்டேஜில், அதுவும் நம்ம மியூசிக் அகாடமி மாதிரி ஒரு இடத்துல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி டு பி ரெப்ரசென்டிங் ஆல் த 4 ஸ்டேட்ஸ். ஃபுல்லாக நான் இல்லை, அவங்க இருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் பேக்ரவுண்டில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஸோ வெரி வெரி ப்ரௌட், ரொம்ப ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன் நான் இந்த அந்தரம்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டு போத் ஆஃப் யூ அண்ட் டு யாமினி ஆல்சோ. யாமினி அவங்களும் ரொம்ப பிரமாதமான டான்சர். ராஜா ரெட்டி, ராதா ரெட்டிங்கிற ஃபேமஸ் குச்சிப்புடி டான்ஸ் கப்பலோட டாட்டர் அவங்க. ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கம், பட் November 20th நீங்களாம் வரும்போது பார்க்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட டேலண்ட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் அந்தரம். நிகழ்ச்சிக்கும் வராம வந்தேன். I was around and கேள்விப்பட்டதுமே உடனே வந்தேன். இட்ஸ் a beautiful concept. நான் ரிஹர்சல்ஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணது உண்டு. அதுவும் கோபிகா வர்மா மாதிரி ஒரு டான்ஸர் அண்ட் கிருத்திகா அண்ட் யாமினி ரெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்தாப்புல ஸ்டேஜில் பார்க்கும்பொழுது இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ஒரு சின்ன அங்கமாக நான் இதில் இந்த ரம்பா கதையில் ஐ எம் கோயிங் டு ஜாயின் சுஹாசினி மேம். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி அது நிச்சயமா அமைய போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரோட அவங்களோட கதையை ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து ஜென்ரலா தாத்தா பாட்டி சொல்லிதான் இதை கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை புஸ்தகங்களை தான் படிச்சிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கலை ஆர்வம் கொண்டவங்க வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது, அங்க போய் இந்த நடன நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இது பரிச்சயமா இருக்கும். ஜனரஞ்சகமா இதை வந்து கொண்டு சேர்க்கிறது தான் இந்த முயற்சி. So we hope we succeed in our effort, and once we probably succeed, there's more to come. Yes, thank you for the opportunity.